வாழ்த்துரை வழங்கிட தமிழக அரசின் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முனைவர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அதனுடைய வணக்கங்களை தெரிவிக்கிறேன். காயிதே மில்லத் கல்லூரியுடைய 50வது பொன்விழா இந்த கொண்டாட்டத்தில் இன்றைக்கு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் மாசு அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் அண்ணன் கோபி செழியன் அவர்களே, இந்த நிகழ்வில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற காயிதே மில்லத் ஆடவர்களுடைய முதல்வர் முனைவர் அம்துல் தவாப் அவர்களே, செயலாளர் மற்றும் தாளர் ஜனாப் தாவூத் மியா கானோ அவர்களே, முன்னாள் நீதிபதி நீதியரசர் ஐயா பாஷா அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜனாப் முகமது அஷ்ரஃப் அவர்களே, ஜனாப் முகமது அலி அவர்களே, ஜனாப் சிராஜுதீன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே நிறைவாக நன்றி காட்டிருக்கின்ற ஜனாப் ஷாகுல் ஹமீத் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய என்னுடைய அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் இதயத்துல்லா அவர்களே, வருகை தந்திருக்கின்ற ஜமால் கல்லூரி மற்றும் பல்வேறு கல்லூரியை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் வணக்கம். இங்கே உரையாற்றுவதற்கு முன்பாக தொகுத்து வழங்கக்கூடிய அந்த அன்பு சகோதரி சொன்னார்கள், விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கோருகிறோம் என்று சொன்னார்கள். உண்மைதான், விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து இன்றைக்கும் பாதுகாப்பாக நாம் இருப்பதற்கு காரணம் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறத நம்ம யாரும் மறந்துருக்கக்கூடாது. அதான் விரட்டிட்டோமே, இனிமேட்டு வர போகிறாங்களா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இயக்கமாக திராவிட இயக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு மேடையாகவும் இந்த மேடையை நான் பார்க்கின்றேன். உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெருமையோடு சொன்னாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக சென்னையில் திருச்சியில் ஒரு மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மாஸ்க்கு நான் போயிருந்தபோது அங்கே நம்முடைய ஐயா காயிதே மில்லத் முத்தமிழர் கலைஞர் என்னுடைய தாத்தா புரவலர் அன்பில் அவர்களெல்லாம் அமர்ந்திருக்கின்ற ஒரு புகைப்படத்தை காமித்தார்கள். அப்படியே அவ்வளோ பெருமையாக இருந்தது. இன்றைக்கி இந்த 50வது ஆண்டு பொன் விழாவில் ஒரு புத்தகத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் பார்க்கும்போது பேரறிஞர் அண்ணா புரவலர் அன்பில் காயிதே மில்லத் ஐயாலாம் கோயம்புத்தூர் இருக்கிற அந்த ஃபோட்டோ இதில் நான் பார்த்தேன். இதில் ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய புகைப்படமும் இதில் இருந்திருக்குது என்று சொல்லும்பொழுது இதெல்லாம் எங்களுடைய குடும்பத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக, குடும்பம் என்று சொன்னால் எங்களுடைய திராவிட இயக்க குடும்பத்திற்கான மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். அப்படி ஒரு நல்ல மேடை இது. வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம், ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கொண்டு வருகின்ற திட்டங்கள் சார்ந்து, எதனால் இன்றைக்கி சிறுபான்மை மக்கள் சார்ந்து நாங்கள் அதிகம் கவனம் செலுத்துகிறோம் என்று சொன்னால், உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு இயக்கம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கிறது தான் பல பேருக்கு எரிச்சல் ஊட்டிக்கிட்டே இருக்குது. பட் அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. நாங்கள் பாதுகாக்காமல் வேறு யார் பாதுகாப்பார்கள்? குறிப்பாக 2006ஆம் ஆண்டு நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய தலைமையில் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு நான் வந்த பொழுது அன்றைக்கி எல்லாருமே நம்மளை பார்த்து கிண்டல் அடித்தது. நம்ம எதிர்கட்சி சார்ந்த கிண்டல் அடித்தது கூட இது மைனாரிட்டி அரசு, இது மைனாரிட்டி அரசு என்று சட்டமன்றத்தில் சொல்லும் பொழுது முத்தமிழர் கலைஞர் எழுந்து நின்று சொன்னார், ஆமாம் இது மைனாரிட்டி அரசு தான், இது மைனாரிட்டிகளுக்கான அரசு என்று உரையாற்றி அமர்ந்தவர் முத்தமிழர் கலைஞர் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்க முடியாது. ஸோ அது இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் கிறிஸ்தவ சமுதாயமாக இருந்தாலும் பல்வேறு திட்டங்களை நீங்கள் கொண்டு நம்ம நிறுத்தி இருக்கிறோம். சமுதாயத்தில் இன்றைக்கு ஒரு சமூக நீதியை காக்க வேண்டும் என்று சொல்லும்போது எப்படி உங்களையெல்லாம் நாங்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறோம். காரணம், வாய்ப்பு வரும்பொழுதெல்லாம் நாங்களாகவே எங்களை அமைச்சர்னு சொல்லிக்கிறது இல்லை, நாங்களாகவே எங்களை முதலமைச்சர், அந்த வாய்ப்பை மக்கள் வழங்கும் பொழுதெல்லாம் உங்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் நாங்கள் எல்லாம். குறிப்பாக இன்றைக்கு நான் முதல்வன் திட்டம், இதை முழுமையாக கண்காணிக்கக்கூடியவர் யார் பொறுப்பு என்று இது என்னதான் நம்முடைய முதலமைச்சருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் என்று சொன்னால் இதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு யாரிடம் இருக்குது என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் தான் இதை கண்காணிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. இது காரணம், ஒரு எம்சிஏ கிராஜுவேட்டாக நான் எம்சிஏ முடித்தது பிறகு அந்த காலத்தில் தான் பார்த்தா இந்த Y2K ப்ராப்ளம் என்று வந்தது. அந்த Y2K ப்ராப்ளம் நிறைய பேர் சென்ட் ஆஃப் இருந்துச்சு, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, வேலையெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கல. நானும் என்னுடைய நண்பர்கள்லாம் என்னைக்கெல்லாம் ஒரு விளம்பரம் வருகிறதோ, இன்றைக்கி எடுக்கிறாங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது சார்ந்து மாடிப்படி ஏறி இறங்கி எங்கேயும் வேலையெல்லாம் கிடைக்காது, அவ்வளோ ஈஸி கிடையாது. நடந்து எங்களுடைய ஷூவே தேஞ்சு போன அந்த காலமெல்லாம் உண்டு. ஆனால் அதற்கு காரணம் எம்சிஏ முடிச்சுட்டேன், அதான் டிகிரி ஹோல்டர் ஆகிட்டேன், எனக்கு வேலை கிடச்சிடும் அப்படின்னு நாங்கள் இருந்தோம்.
ஆனால் அதோட சேர்ந்து ஏதாவது கூடுதலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல, டிமாண்டுக்கு தகுந்தாப்புல நான் என்னை தயார்படுத்தி கொண்டேனா என்று பார்த்தீங்கன்னா இல்லை. MCA முடிச்சு ஒரு டிகிரி ஹோல்டர் பேரை தான் வாங்கினேன் நான். ஆனால் அதற்கென்று தனியாக நான் கோர்ஸ் போக வேண்டியதாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஒரு சர்டிஃபைடு கோர்ஸை முடிச்சதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. நான் ராம்கோ சிஸ்டத்தில் வேலை பார்த்தேன், அப்புறம் ஐசாஃப்டாக நான் வேலை பார்த்தேன். அதன் பிறகு என்னுடைய பயணம் என்பது இன்றைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்துருச்சு என்று சொன்னாலும் அது என்னுடைய அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த மாதிரி கல்லூரி படிக்கும் பொழுதே உங்களுடைய ஒரு எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் சேர்கிறீர்களோ அதில் சார்ந்து உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க வேண்டும், நீங்கள் அப்கிரேட் ஆகிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நான் முழுதும் திட்டத்தின் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த 4 வருஷத்தில் ஏறத்தாழ 42 லட்சம் மாணவர்களை நாம் தயார்படுத்தியிருக்கோம். அது 2.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, ஒரு வேலை வாய்ப்பு ஒரு முகாம் நடக்கிறது, வேலை வாய்ப்பில் 10,000 பேர் கலந்துங்க, 2,000 பேருக்கு தாங்க பணி ஆணையம் வழங்கப்பட்டது, அப்போ மொத்தம் 8,000 பேருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த 8,000 பேரை தயார்படுத்த வேண்டியது, அவருக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஸோ இதை ஒரு இன்கார்பரேட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைக்கு இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை கொண்டு வந்திருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ ஒரு கல்லூரியை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சுன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் உள்ளே போய் அடுத்த நிமிஷம் வேலைக்கு போக ஒரு சூழ்நிலை இருந்துவிட வேண்டும் என்பதற்காக தான் இந்த திட்டம் தான். ஸோ பீயிங் அ ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர், LKGயில் பிள்ளைங்க படிக்கிறாங்க, 12th ஸ்டாண்டர்டில் முடிக்கிறாங்க, 12th முடிச்சு பாஸ் பண்ணிட்டாங்க, அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு, திருப்பி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்களை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னா, அல்லது 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கு பிறகு என் பிள்ளைங்க நல்ல கல்லூரிக்கு போய் சேர்ந்துட்டாங்களா நான் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு திருப்பி வரப்போகிறேன்னா என்று சொன்னால் நான் எட்டி பார்த்துட்டு அதை நம்முடைய அண்ணன் கோவிச்செல்வன் கையில் ஒப்படைச்சிட்டு தான் நான் வர வேண்டும். அதுதான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அது என்னுடைய கடமையாக அதை நான் பார்க்கின்றேன். ஸோ அதை இன்னைக்கு முழுமையாக இதை செய்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமாக பிள்ளைங்களை உள்ள வர வைக்கிறதுலேருந்து எண்ணெய் அழுத்தும் திட்டத்தின் மூலமாக அவங்களை அடுத்த கட்டத்திற்கு பேசிக்காக அவங்களுடைய ஆங்கிலம் தமிழாக இருந்தாலும் கணக்கு பாடத்தின் மூலமாக அவர்களை நாங்கள் முன்னேற்றுகின்ற பாதையில் கொண்டு போகிறதுலேருந்து ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தாங்கன்னா திறன் என்கின்ற அந்த பயிற்சியின் மூலமாக அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் மறுபடியும் நம்ம ரெகுலர் கிளாஸ் ரூம்ஸ்க்கு உள்ளே கொண்டு வரதுலேருந்து அப்படி எல்லா விதத்துலேயும் இப்போ திறன் சார்ந்த பிள்ளைங்களை வளர்த்து எடுத்து 12th 11th 12th ஹைடெக் லேப்ஸை நாங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுத்ததுலேருந்து நான் சொல்கிறேன், நான் எல்லா விதத்துலையும் இன்றைக்கி பசங்களை நாங்கள் தயார்படுத்திருக்கோம். சரி, இப்போ எல்லாருமே படிச்சிடறோம், எல்லாருமே 100க்கு 100 வாங்க முடியுமா? 100க்கு 100 வாங்குவாங்க, சில பேர் 80 வாங்க, சில பேர் ஜஸ்ட் பாஸ் கூட ஆவார்கள். ஜஸ்ட் பாஸ் ஆகிற பிள்ளைங்ககிட்ட ஒரு திறமை இருக்கும், அது 100க்கு 100 வாங்குற பிள்ளைங்கிட்ட அது கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த திறமையை கண்டறிய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி பல்வேறு திட்டத்தையும் கொண்டு வந்தார். அந்த திட்டத்தின் மூலமாக இந்த குழந்தைங்க நாங்கள் எப்படி நாங்கள் வந்து முக்கியத்துவம் தருகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கி நேற்று இரவு கூட ஏறத்தாழ எங்களோட அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் 42 பேரை மலேசியா நாட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைங்களுடைய திறமை சார்ந்து அந்த பிள்ளைங்களை கண்டெடுத்து அந்த பணியை இன்றைக்கி நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கோம். ஸோ இது ஸ்கூல் லெவலில் நாங்கள் முடிக்கிறோம். ஸோ கல்லூரி லெவல் என்று வரும் பொழுது, ஏன்னா அப்பா அம்மா இன்னைக்கு நம்முடைய ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி கரஸ்பாண்டெல்லாம் சொன்ன மாதிரி இந்த பகுதியில் சார்ந்திருக்கின்ற பேக்வேர்டு கம்யூனிட்டி சார்ந்து மைனாரிட்டி பிள்ளைங்களுக்கு இந்த படிப்பை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி எங்களுடைய பேராசிரியர்கள் செய்யக்கூடிய பணி அல்ல, அது ஒரு தொண்டு என்று அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஸோ அந்த பணியை மிக அழகாக இன்றைக்கி 50 ஆண்டுகளை கடந்து நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உள்ளபடி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சு, தயவுசு 50 ஆண்டுகள் கூட இது நின்றக்கூடாது, இது 100 ஆண்டுகளை கடந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னும் பல ப்ராடக்ட்ஸை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட ஆசை. அதை கண்டிப்பாக செய்வீர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஸோ வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், இந்த இடத்துக்கு நாம் வரத்துக்கு நம்ம வீட்டிலேருந்து நான் கேட்டேன் எங்கேருந்துலாம் வராங்கன்னா செங்கல்பட்டுலேருந்துலாம் வராங்க. அட் த மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸில் கூட நம்ம இங்கே வந்துருந்துருக்கலாம். ஆனால் 45 நிமிஷத்தில் வந்து நம்மலாம் இங்கே வரல, நம்ம பக்கத்துலேருந்து 10 நிமிஷத்தில் நம்ம வரலாம். நாம் இங்கே வருவதற்கு 200 ஆண்டுகள் ஆயிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எல்லாரெல்லாம் படிக்கலாம் வைக்கல, எல்லாரையும் இப்படிலாம் சமமாலாம் உட்கார வைக்கல, எல்லாரையும் தரையில் உட்காரவங்க. யார் இப்போ உட்காந்துருக்கோம், நம்ம பக்கத்தில் யார் என்ன சாதின்னு கூட தெரியாமல் நம்ம உட்காந்துருக்கோம். அதற்கு காரணம் திராவிட இயக்கம். ஏன்னா இங்கே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அனைவருக்கும் கல்வின்னு என்னைக்கு சொல்றீங்களோ அப்போ நம்மளை எதிர்த்து போகக்கூடிய ஒரு கூட்டம் வந்துருச்சு. அது எப்படா எல்லாரையும் ஒன்றா படிக்க வைக்க முடியும், எங்காழ்வார் மட்டும்தான்டா படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அதை உடை தேர்ந்தது எதுவென்று சொன்னால் நீதி கட்சி காலத்திலிருந்து அவருடைய நீட்சியாக இருக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசாங்கம் வரைக்கும் தான் என்பதை நீங்கள் மறந்திருக்க கூடாது. ஆக வரை தந்திருக்க மாணவர்கள் பெற்றவங்க படுற கஷ்டத்தையும் பேராசிரியர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த அர்ப்பணிப்பையும் உள்வாங்கி கொண்டு இன்னும் நல்லா உயர்ந்த இடத்துக்கு போங்க. அரசாங்கம் என்பது வர வர அவங்க கையை கொடுத்துட்டே இருப்பாங்க திட்டங்கிற பேரில். அந்த கையை பிடிச்சி நீ மேலே வரும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த கையை பிடிச்சி மேலே வரதும் வராதும் ஆப்ஷன் உங்கள் கையில் தான் இருக்குது என்று சொல்லி வருகை தந்திருக்கேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.